அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தோல்வியை பிறருக்கு பரிசளித்தே பழக்கப்பட்டது. வெற்றியை தனதாக்கிக் கொண்டே வளர்ந்திருக்கிறது. சிறு சிறு இடர்பாடுகள், சிறு சிறு தோல்விகள் ஏற்பட்டாலும் அடுத்த தேர்தலில் இந்த தோல்வி சூடு தெரியாத அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவர் இருக்கும்போதும் அப்படித்தான், புரட்சித் தலைவி இருக்கும்போதும் அப்படித்தான். ஆனால் பழனிசாமி தொடர் தோல்விகளை தொடர்ந்து அதிமுகவிற்கு பலகீனத்தை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வெற்றி வாய்ப்பை பெற்று விடுவார்? அந்த கள யதார்த்தமே தெரிய மாட்டேன் என்கிறது. மக்கள் விரும்பவில்லை, தொண்டர்கள் விரும்பவில்லை, பழனிசாமியினுடைய தலைமையை யாரும் விரும்பவில்லை, பழனிசாமியினுடைய தலைமையை நிர்வாகிகளை விரும்பவில்லை. பிறகு எப்படி அவர் செயல்படுகிறார் என்றால், அவர் அடித்து குவித்து வைத்திருக்கிற பணத்தை மாத்திரம் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பங்கை பிரிப்பதற்காகத்தான் ஒரு நிர்வாகிகள் பட்டாளம் அவரை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. பணம் காலியாகும் போது பழனிசாமியை அனைவரும் விட்டு விலகி விடுவார்கள்.